எத்தனை தடவை அடிபட்டுட்டே இருக்கிறது. எப்பயாவது திருந்தணும்ல. ஸோ அந்த மாரி தான் வரலட்சுமி டேக்கு முந்தின நாள் எடுத்த விளாக்ல தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். பிகாஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நான் இந்த மாரி விஷயங்கள பண்ணாம மாட்டிப்பேன். அதை இந்த தடவ பண்ணவே கூடாதுன்னு நெனச்சேன். மெயினா ரைஸு, பருப்பு எல்லாமே வந்து ஸ்டாக்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற டப்பால இருக்கணுன்றதுக்காக ஃபில் பண்ணி வச்சேன். பிகாஸ் கரெக்ட்டா அது என்னமோ அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் அது எல்லாமே காலி ஆகுற மாரி கவர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுக்க போறோமோ அதெல்லாம் ஃபில் ஆகியும் இருக்கணும். பிளஸ் அது சேம் டைம் ஈஸிலி ஆக்சஸிபிளா இருக்கிற மாரி செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா மார்னிங்கே இட்லி, தோசைக்கான மாவ ஊற போட்டாச்சு. ஏன்னா, நம்ம எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவல நோக்கி தான் இருப்போம். அதுக்கு அடுத்த நாள் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னமும் டயர்டா இருப்போம். ஸோ, அதனால அதுக்கேத்தா மாரி நம்ம ப்ரெப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒன் டே ஷோவா மாறிடும். ஸோ, அதனாலேயே நெக்ஸ்ட் டே இல்லாம நெக்ஸ்ட் ஒரு 2, 3 டேஸ்க்கு வரா மாரி மாவ ஊற போட்டு அரைச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ தட் இன்னைக்கு நைட்டே ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து சேஃபா இருக்கலாம். ப்ரெப் ஒர்க் மட்டும் இல்லாம பெண்டிங் ஒர்க்குமே முடிச்சேன்னு சொல்லலாம். என் பையன் வீடெல்லாம் பெருக்கி நீட்டா தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டான். பிளஸ் அது இல்லாம பூஜை ஷெல்ஃப் ரொம்ப நாளா செட் பண்ண வேண்டியிருந்தது. சுவாமி படத்த மட்டும் மாட்டிட்டு அப்படியே விட்டாச்சு. பட் அதையுமே ஓரளவுக்கு லைட் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆக்சுவலா நான் ப்ராப்பரா வீடியோ எடுக்கல. ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸுக்காக தான் எடுத்தேன். இது எப்படிலாம் செட் பண்ணேன், அது என்னெல்லாம் யூஸ் பண்ணேன்றத நான் கண்டிப்பா லாங் வீடியோல ஷூட் பண்ணி இல்ல அடுத்த ஷார்ட்ல வந்து சொல்றேன். ஸோ இதே மாரி இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாமா?